மினாசான் கொனிச்சிவா. ஹாய் கைஸ், இன்றைக்கி வாங்க நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹா வரிசையில் உங்களுக்கு யூஸ்வலாக கா வரிசையோ சா வரிசையோ பார்த்துருந்தோம்னா வந்துட்டு சவுண்டிங்க்கு தக்குத்தேன் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் நடக்க போகுது. என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளாக போட்டிருப்போம் இல்லைங்களா. இந்த சர்க்கிளில் வந்துட்டு ஜாப்பனீஸில் மரு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஹான் தக்குதென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது வச்சு இன்னொரு செட் ஆஃப் சவுண்டிங் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரான ஹாவே வந்து இன்னொரு சவுண்டிங் இருக்குது. அது என்னென்னா வா. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஜாப்பனீஸில் பார்ட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப பாப்புலர். நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்ட்டிக்கல்லாம் யூஸ் பண்ணுமோ அப்போல்லாம் வந்துட்டு ஹான்னு சொல்லாமல் வான்னு சொல்லணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹானே யூஸ் பண்ணிக்குவோம். பட் லைக் எங்கெல்லாம் பார்ட்டிக்கல் வரும்போது அது நிறைய இடத்துல வர்றதுனால நம்ம ஈஸியாக அதை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுப்போம். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஹா வா ரெண்டு சவுண்டிங்கும் இந்த ஃபஸ்ட் கேரக்டருக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணாவது கேரக்டர் இருக்குது பார்த்திங்களா, ஃபூ. ஃபூ வந்துட்டு இது வந்து ஹூ ஹெச்யூ ஹூ அப்படின்னு சொல்லாமல் எஃப்யூ ஃபூ அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு இடைப்பட்ட மாதிரி சொல்லணும். ஹூ ஹூ அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அதுவும் ஒரு ஸ்பெஷலு. ஸோ இனிஷியலாக ரொம்ப பாதர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் எப்படிலாம் ஃபூன்னு தோணுதோ அப்போ ஃபூன்னு சொல்லிக்கோங்க, ஹூன்னு தோணுச்சுனாலும் சொல்லிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. சரி வாங்க ஒரு கேரக்டரை பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹா ஹீ ஃபூ ஹே ஹோ. ஒரு ராகம் மாதிரி பாடினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். உங்களுக்கு அடுத்த சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு தக்குத்தேன் வச்சிங்கன்னா ஹா வந்து பாவாக மாறும். ஹா பா. அதே மறு வச்சோம்னா மறு பார்த்திங்களா, நம்ம தமிழ் மூவிஸ்லாம் சொல்லுவாங்க மறு வச்சுட்டு வந்துட்டானா வில்லன்னு. அப்படி பார்த்துட்டிங்கன்னா மறுனா ஒரு சின்ன சர்க்கிள் மறு மாதிரியே. ஓகேங்களா. வச்சுட்டு வந்துச்சுன்னா பா வந்து பாவாக மாறிடும். ஸோ ஹா பா பா. ஹீ பி பி. ஃபூ பூ பு. ஹே பே பே. ஹோ போ போ. ஓகேங்களா. ஸோ இந்த வரிசையை வந்துட்டு ஈஸியாக ராகம் பாடி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசுலையும் தங்கும். நிறைய எழுதியும் பாருங்கள். ஸோ ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஹா ஹீ ஃபு ஹே ஹோ பா பி பு பே போ பா பி பு பே போ. இன்னொரு தடவை சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு திருப்பியும் நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நிறைய தடவை வாசித்து பாருங்கள். ஹா ஹீ ஃபு ஹே ஹோ பா பி பு பே போ பா பி பு பே போ. ஓகே வாங்க ஒரு கேரக்டர்ஸாக ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கேரக்டருக்கான ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ நாங்கள் எழுதி வச்சுருக்கேன் வந்து 3 ஸ்ட்ரோக் ஆர்டர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கீழே லைட்டாக சுழிச்சு விடணும். ரெண்டாவது ஒரு ஹரிசாண்டல் லைனு. மூணாவது இப்படி போட்டு பெருசாக சுழிச்சு விடணும். ஓகேங்களா. இது ஹா இல்லைன்னா பார்ட்டிக்கலாக வரும்போது வா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். தக்குத்தேன் வச்சா ஹா பாவாக மாறப்போகுது. ஓகேங்களா. ஸோ 1 2 3 மறு வச்சிடலாம். பா ஹா பா பா. ஸோ சிம்பிள். இதே லாஸ்ட் கேரக்டர் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு மேலே ஒரு இனிஷியலாக போடும்போது ஒரு கோடு போடுவோம், அது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரெண்டாவது கேரக்டர் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் ஆர்டர் தான். இது ரொம்ப சிம்பிள், யூ மாதிரியே இருக்கும். ஒரு சின்ன டாக்டிக்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஹரிசாண்டலாக வர்ற மாதிரியும் இந்த சைடு வந்துட்டு கீழே போகணும். ஓகேங்களா. இது வந்து ஹரிசாண்டல் மாதிரியும். ஓகேங்களா. இது வந்து இங்கே கீழே போகணும். ஸோ இது நார்மலாக இப்படி போட்டால் இது ஹீயை போட்டுட்டு டக்குட்டேன்னு வச்சிங்கன்னா அது பி. திருப்பியும் ஹீ போட்டுட்டு அதுக்கு மறு வச்சு விட்டிங்கன்னா அது பி. ஓகேங்களா. ஹீ பி பி. ஓகேங்களா. இது சிம்பிள். யூன்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக போட்டுடலாம். ஜஸ்ட் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஒரு ஹரிசாண்டலாக வர மாதிரியும் இது கீழே போகிற மாதிரியும் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ இந்த தேர்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்பெஷல் சொன்னிருக்கும் இல்லையா. நீங்கள் ஃபூ ஹூ ஹெச்யூ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்.
இங்கே எழுதும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு இப்படி சின்னதாக போட்டுட்டு ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிளே போகிற மாதிரி இது கொஞ்சம் நீளமாகவும் இது சின்னதாகவும் போட்டுருங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் பெருசாக இப்படி இழுத்து விட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப இவ்வளோ பெருசாகவும் வேணாம், இதோட கொஞ்சம் சின்னதாக போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு வந்து வேணும்னா இப்படி போட்டு இப்படி சுழிச்சு விடலாம். அந்த சுழிச்சு விடுறது இல்லாமையும் இருக்கலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு சில இதில் இப்படி இப்படி மட்டும் போடுவாங்க, சில இப்படி இப்படி போடுவாங்க. இது வந்து ஃபூ. ரெண்டாவது நான் அப்படி சுழிச்சு விடாமல் போடுறேன் பாருங்கள். இப்படி போட்டாவே போதும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தக்கத்தைன்னு வச்சோம்னா பூவாக மாறிடுது. மறு வச்சிட்டோம்னா உங்களுக்கு பூவாக மாறிடுது. ஓகேங்களா? பூ 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 சிம்பிள். ஸோ இந்த ஃபோர்த் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு உங்களுக்கு படுக்க வைக்க 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது போடுறதும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். எப்படி 7 போடுமோ அது அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஆங்கிளில் மட்டும் மாற்றி போட்டால் போதும். போட்டு இதுக்கு டக்குடென்னு வச்சிட்டோம்னா ஹே பேவாக மாறிடும். ஸோ அப்படி போட்டு பே. இது ஹிரகானா மட்டும் இல்லை, கட்டக்கானாலையும் இதே மாதிரி தான் போடுவோம். ஸோ சிம்பிள். அதனால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வந்து ஸ்லாண்டிங்காக போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நம்ம இப்போ லாஸ்ட் கேரக்டருக்கு வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இனிஷியல் கேரக்டர் இருக்கு இல்லையா, ஹா, அதே மாதிரி தான். என்ன ஒரே ஒரு கோடு எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இப்படி போட்டு ஹாவில் ஒரே ஒரு கோடு போட்டு நடுவில் போடுவோம். இது டாப்பில் அப்புறம் நடுவில் 2 இப்படி போடுவோம். இவ்வளோ தான். ஹோக்கும் ஹாக்கும் வித்தியாசம். அது கன்ஃபியூஸும் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது ஹோ. போ பார்த்திங்கன்னா 1 2 3. இங்கே வந்துட்டு போக்கு வந்துட்டு தக்குதேன்னு வச்சிட்டோம். 1 2 3 4 ஸ்ட்ரோக். சரிங்களா? இங்கே வந்துட்டு மறு வச்சிட்டோம்னா போவாக மாறிடும். ஸோ சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்லியும் எழுதியும் பாருங்கள். அப்போ தான் நல்லா மனசில் நிற்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அரிகத்தோ கோசாய்மாஸ்.